ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கைருசி சமையல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதுக்காக முதல்ல சாரி. ஸோ 2 வீக்ஸாக வீடியோ போடலை, இன்றைக்கி போடுறேன். ஆனியன் பக்கோடா ரெசிபி தான் போட போகிறேன் இன்றைக்கி. சின்ன வயசில் எங்கள் அப்பா அடிக்கடி இந்த வாங்கிட்டு வருவார். நாங்கள்லாம் ரொம்ப ஆசையாக சாப்பிட்ருக்கோம். ஸோ 2 டேஸ் கூட வச்சுக்கலாம், இதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு 2 கப் அளவுக்கு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகா இல்லை 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். குழந்தைங்க இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த ஆனியன் தண்ணி விடுற அளவுக்கு நல்லா பெசரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிங்கனாலே ஆனியன் நல்லா தண்ணி விடும். இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுட்டு போகிறோம். ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது பாருங்கள், ஆனியன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. ஸோ இதுலேயே நம்ம 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்க போகிறோம். அரிசி மாவு போடுறதால ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதனால தான் டோட்டலாக கடலை மாவு நான் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு 1/2 கப் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா அழுத்தி பிசைஞ்சாலே அதில் இருக்கிற தண்ணி விடும். ஸோ தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் மாவு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாக வேலை செய்யும். நல்லா பைண்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தெளித்து தான் எடுத்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சும்மா ஜஸ்ட் தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பிசைஞ்சு வச்ச மாவில் சேர்த்துக்க போகிறோம். இந்த ப்ரொசீஜரும் நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும், பார்த்து பிசையுங்க, கை சுட்டுடும். ஸோ இது பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் பாலாக போடாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு விட போகிறோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட போகிறோம். உருண்டையாக போட்டால் போண்டா மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி தான் போட போகிறோம். போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு. 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டு எடுத்துக்க போகிறோம். கருவேப்பிலை போட்டால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த பக்கோடாக்கு. ஸோ ஈவினிங் டைமில் டீ குடிக்கும் போது இது கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பிளேட் பண்ணுறோம். இப்போது ரொம்பவே நல்லா அந்த கிறிஸ்பினஸோடு இருக்குது. இது 2 டேஸ் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். நல்லா அந்த கிறிஸ்பியாக நம்ம வறுத்து எடுத்துருந்தோம்னா 2 டேஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒன்றுமே ஆகாது. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.